ஒரு 15 வருஷ எம்எல்ஏவாக இருந்திருக்கிறீங்க. இப்போ மீண்டும் அந்த விராலிமலையில் நிற்கிறீங்கண்ணே. உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய சொன்னீங்கண்ணே. இன்னும் என்ன உங்களுக்கான ட்ரீம்? எனக்கு இன்னும் விராலிமலை பற்றின கனவுகள் இதெல்லாம் இருக்குது தினேஷ். நான் இதெல்லாம் செய்யணும். அடுத்த தடவை எம்எல்ஏவாக நான் மீண்டும் வரும் பட்சத்தில் இதெல்லாம் நான் செய்ய இருக்கிறேன். வரோம் கண்டிப்பாக. உடனடியாக இப்பொழுது நின்று போயிருக்கக்கூடிய அல்லது கொஞ்சம் தாமதப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் நிதியே ஒதுக்காத காவிரி வைகை குண்டாறு அந்த கனவு திட்டத்தை 7 மாவட்ட விவசாயிகள் பயன்படுத்த அந்த ஆற்றை வெட்டி கொண்டு வந்து அதில் தண்ணியை பார்த்துடணும். அந்த தண்ணியை இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாய்ச்சிடணும், காவேரி தண்ணியை. இது என்னுடைய கனவு. இப்போ மேலே நின்று பார்த்துட்டு இருந்தோன்னே அந்த இடத்த வந்து இந்த மாதிரி உருவாக்கி இருக்கீங்க. கரெக்ட். எவ்வளோ கிலோமீட்டருங்க உருவாக்கி? இது வரைக்கும் 5.6 கிலோமீட்டர் ஆறு வந்து மிக சிறப்பாக வெட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் தொடர்ந்து வெட்டப்பட வேண்டும். நிலமெடுப்பு பணிகள் மட்டும்தான் மந்தமாக நடந்து கொண்டிருக்கிறது. டெண்டர் வைத்தது அதிமுக ஆட்சியில். அந்த பணிகள் மட்டும்தான் நிறைவு பெற்றிருக்கிறது. 700 கோடி பணம் ஒதுக்கியது அதிமுக அரசு. அதை தாண்டி எந்த நிதியும் ஒதுக்கப்படலை. இப்பொழுது அந்த எடப்பாடி அவர்கள் நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே 1000 கோடி வருடத்துக்கு ஒதுக்கி இந்த திட்டத்தை கம்ப்ளீட் பண்ணுன்ற உள்ள ஒரு இதோடு இருக்கிறாங்க. அதற்கான வாக்குறுதியும் அளிச்சிருக்காங்க. ஓகே, உங்களோட தேர்தல் வாக்குறுதியில் அதுவும் முக்கியமானது. நிச்சயமாக பிரதான வாக்குறுதி. ஓகே 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 என்ன நடக்க போகுதுன்னு தொடர்ந்து பார்ப்போம்னா கண்டிப்பாக.